சூரத்துல் பக்ரா வசனம் 80. விரல் விட்டு எண்ணப்படும் சில நாட்கள் தவிர வேறு எப்பொழுதும் நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து அல்லாஹ்விடம் நீங்கள் உறுதிமொழி எதையும் பெற்றுள்ளீர்களா? அப்படியானால் அல்லாஹ் தனது உறுதிமொழியை மீறவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. இந்த வசனத்தில் யூதர்கள் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு வாதத்தை எடுத்துரைத்து அதை மறுக்கின்றான் இறைவன். அவர்கள் விரல் விட்டு எண்ணப்படும் சில நாட்கள் தவிர வேறெப்பொழுதும் நரகம் எங்களை தீண்டாது, அதற்கு பிறகு நரகத்திலிருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று தாங்களாகவே வாதித்துக் கொண்டிருந்தனர். இது குறித்து அல்லாஹ்விடம் நீங்கள் உறுதிமொழி எதையும் பெற்றுள்ளீர்களா என்று கேட்டு அவர்களுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுக்கின்றான். அதாவது, ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருந்தால் அதை அல்லாஹ் மீறவே மாட்டான் என்பது உண்மைதான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை, நடக்கவும் செய்யாது. இதனால்தான் அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுகிறீர்களா என அடுத்த தொடர் வினா தொடுக்கின்றது. இங்கு அல்லது என்பதை குறிக்க வந்துள்ள என்னும் இணை இடைச்சொல்லுக்கு பல் என்னும் இணை இடைச்சொல்லின் பொருளே பொருந்தும். இதன்படி இல்லை இல்லை, நீங்கள் அறியாத ஒன்றை, அதாவது பொய்யையும் கற்பனையும் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுகிறீர்கள் என்று பொருள் வரும். விரல் விட்டு எண்ணப்படும் நாட்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இந்த உலகம் 7000 ஆண்டுகள் வரை நிலைத்து இருக்கும். அவற்றில் ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கும் ஒரு நாள் வீதம் மொத்தம் 7 நாட்கள் மட்டும் நாங்கள் நரகத்தில் தண்டனை அனுபவிப்போம். அவைதான் விரல் விட்டு எண்ணப்படும் 7 நாட்கள் ஆகும் என யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் அருளினான். இதை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நரகம் எங்களை 40 நாட்கள் வரை வேறு எப்பொழுதும் தீண்டாது என யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். இது காளைக்கன்றை அவர்கள் கடவுளாக வழிபட்ட காலமாகும். இதை அவுஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அவர்கள் காளைக்கன்றை வழிபட்டு வந்த நாட்கள் தவிர என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறியுள்ளார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வாக்குவாதம் செய்தனர். நாங்கள் 40 நாட்கள் தவிர மற்ற நாட்களில் நரகத்தில் இருக்க மாட்டோம். எங்களுக்கு பிறகு வேறொரு சமுதாயத்தார், அதாவது முஹம்மதும் அவருடைய தோழர்களும் அதில் நுழைவார்கள் என்று கூறினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் அவர்களின் தலைக்கு மேல் சுட்டிக்காட்டி, இல்லை இல்லை, நீங்கள்தான் நரகத்தில் நிரந்தரமாக தங்குவீர்கள், உங்களுக்கு பின்னால் அதில் வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்த ஆட்டிறைச்சி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. விஷம் கலந்த செய்தியை தெரிந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்காக இந்த பகுதியில் உள்ள யூதர்களை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தந்தை யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எங்களின் தந்தை இன்ன மனிதர் என்று பதிலளித்தனர். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொய், மாறாக உங்களின் தந்தை இன்ன மனிதர்தான் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் சொன்னது உண்மையே, நன்மையே என்றனர். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு விஷயம் குறித்து உங்களிடம் கேட்டால் அதை பற்றி என்னிடம் நீங்கள் உண்மை சொல்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், உண்மை சொல்வோம். அபுல் காசிம் முஹம்மது அவர்களே, நாங்கள் பொய் சொன்னால் எங்களுடைய தந்தை விஷயத்தில் நாங்கள் பொய் சொன்னதை நீங்கள் கண்டுபிடித்ததை போன்றே இதையும் கண்டுபிடித்து விடுவீர்கள் என்றனர். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நரகவாசிகள் யார் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அந்த நரகத்தில் கொஞ்ச நாட்களே இருப்போம், பிறகு எங்களுக்கு பின்னர் நீங்கள் அனைவரும் அதில் இருப்பீர்கள் என்று பதில் கூறினர். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இழிவடைவீர்கள்,
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு பிறகு ஒருபோதும் நாங்கள் நரகத்தில் நுழைய மாட்டோம் என்று கூறினார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் கேட்டால் என்னிடம் அது குறித்து நீங்கள் உண்மை சொல்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம் சொல்கின்றோம் அபுல் காசிம் அவர்களே என்றனர். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆட்டிறைச்சியில் நீங்கள் நஞ்சை கலந்தீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் ஆம் கலந்தோம் என்றனர். அவ்வாறு செய்ய காரணம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் பொய்யராக இருந்து இந்த நஞ்சின் மூலம் இறந்தால் நாங்கள் மன அமைதி அடைவோம். நீங்கள் உண்மையில் இறை தூதராக இருந்துவிட்டால் இது உங்களுக்கே தீங்கே அளிக்காது என்ற எண்ணம்தான் அதற்கு காரணம் என்று பதில் அளித்தனர்.